Morning to all, welcome back. நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆன்சர்ஸோட வரும் ப்ரீமார்க் ஆன்சர்ஸ். ஸோ அந்த லெவல்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே இந்த ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல. நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் செஷனலிஸ்ட் கிடையாது. அதனால் நீங்கள் கொடுக்குறது எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணால் நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ண அப்புறம் தான் ட்ரேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணாதீங்க. பிகாஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஸ்கி. கிளியர்? ஸோ இது வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வைப் அவுட் பண்ண கொஞ்சம் கூட டைம் எடுக்காது. ஸோ பி சேஃப். ஓகே, வாங்க நம்ம இன்னைக்குள்ள ஆன்சர்ஸ்குள்ளே நம்ம போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி 2-3 விஷயம் இருக்குது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ நம்ம என்னென்னா இப்போது ஸ்டாக்ஸும் ஒரு இது கொடுக்கலான் இருக்கேன். ஸோ தட் அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கேட்குறாங்க, சார் இல்லை சார் நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும் பத்தாது, ஸோ ஸ்டாக்ஸும் ஒன்று கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டாக்ஸு எந்த இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் புல்லிஷாக இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னை பார்க்க போனீங்கன்னா ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் இருக்குது. பாசிட்டிவில் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட லெவல்ஸ் எப்போ அது பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ நீங்கள் ட்ரேட் எடுங்க. ரைட்? அண்ட் அதில் நீங்கள் பார்க்க போனால் சம் ஆஃப் த ஸ்டாக்ஸ் லைக் எல்என்டி ஃபினான்ஸ், எல்என்டி ஃபின். ஓகே, ஸோ இதை பாருங்கள். எல்என்டி ஃபினான்ஸ் அண்ட் ஆப்வியஸ்லி இஐடி பேரி, இஐடி பேரி இதெல்லாம் பிரேக் அவுட்டில் இருக்குது. ஓகே, ரைட். அண்டு தேர்ட் லாஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்கணும்னா செக்டர்ஸில் நான் எதுன்னு சொல்கிறேன்னா நார்மலாக ஹெல்த் கேர் செக்டர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஹெல்த் கேர், நாட் ஃபார்மா, ஹெல்த் கேர். ஓகே, ஹெல்த் கேர் செக்டர் சொல்ல போனால் உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, லைக் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹெல்த் கேர், ஹெல்த்துக்கு உண்டான கேர் பண்ணுற என்னென்ன இது நீங்கள் தப்பு தவிர நான் ஹெல்த் கேர் சொல்லிட்டு நீங்கள் போய் ஃபார்மாவில் தேடினா ஃபார்மாவில் ஒரு மொமெண்டம் இருக்காது. ஹெல்த் கேர் தவிர எது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அடுத்த செக்டர் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இட் இஸ் லைக் ஸ்மால் கேப், மிட் கேப்பில் ஸ்மால் கேப். ஓகே, ஸோ இந்தந்த செக்டர்ஸ் தான் உங்களுக்கு நிஃப்டியை கொஞ்சம் மூவ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் உங்களுக்கு 2 சொல்லிட்டேன், 2 செக்டரும் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ செக் பண்ணுங்கள். அதே மாதிரி பேங்க்கில் நீங்கள் சார் யோசிப்பீங்க, சார் பேங்க்கில் எது அப்படின்னா பேங்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடான்னு இருக்குது. ஓகே, பேங்க் ஆஃப் பரோடா ஒரு நல்ல மொமெண்டமில் இருக்குது. ஸோ இதோட எக்ஸ்பெக்டட் டார்கெட் வந்து 250. ஸோ இதோட எக்ஸ்பெக்டட் டார்கெட் 250. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 3 விஷயம் நான் கொடுத்துட்டேன், இங்கே 2 செக்டரும் கொடுத்துட்டேன். ஸோ இது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி என்னோட ரெடாரில் இருக்குது. அதுக்கப்புறம் இது உங்கள் ரிசர்ச், நான் ஒன்றும் எதுவும் சொல்ல விருப்பப்படல. செக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். டன்? ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கி ஒன்று ஆன்சர்ஸ்குள்ளே போவோம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிற நிஃப்டியோட 5 மினிட் சார்ட். ஸோ அப்சைட் லெவல் எழுதிக்கோங்க. ஸோ அப்சைட் ஜோன் which is 25,019 and 24,964. downside zone எழுதிக்கோங்க which is 24,694 and 24,670. ரைட்? ஸோ இந்த லெவல்ஸ்குள்ளே போச்சுன்னா மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்காதீங்க. இங்கே தான் பிக் பிளேயர் அவங்களோட ட்ரேடை இனிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வால்யூம் இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், கொஞ்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆக்சுவல் டக் ஆஃப் வார்ன்றது இங்கே தான் நடக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸ்பெக்டட் இஸ் அ கேப் அப். மார்க்கெட்டோட முக்கியமான ரேஞ்ச் இந்த ரேஞ்சில் போயிட்டு இந்த லெவலில் போயிட்டு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா மார்க்கெட் கீழே வரும். ஃபஸ்ட் டார்கெட் இஸ் 24,909. 909 கீழே வந்துச்சுன்னா 24,853. தப்பிதர் 853 கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட்டில் ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு 738 டார்கெட் உங்களுக்கு வந்துடும். கிளியர்? அண்டர்ஸ்டுட்? ஓகே, வெல் அண்ட் குட். இதையும் கிராஸ் ஆச்சுன்னா 730 கிராஸ் ஆச்சுன்னா நீங்கள் கீழே இருக்க பாக்ஸும். சப்போஸ் மார்க்கெட்டில் கேப்பை கொஞ்சம் ஹெவியாக ஆச்சு, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா
அதாவது நம்ம ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம், மார்க்கெட் போகும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்தந்த லெவல்ஸில் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் டார்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக 25,019 25,019 25,063 இந்த பாருங்கள் லெவல்ஸ் ஃபுல்லாக கண்டினியூஸாக இருக்குது. 019 018 இதெல்லாம் ஒரு லெவலு. இதை தாண்டிச்சுன்னா உங்களுக்கு 63,117 இவ்வளோ தான் இருக்குது. ஓகேவா? ஸோ கிட்ட இருக்கிற லெவல்ஸ் இருக்கனால ஒரு 30-40 பாயிண்டில் நீங்கள் அடுத்தடுத்து புக் பண்ணுற மாதிரி வரும். கிளியர்? டன். ஸோ மார்க்கெட்டில் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா திரும்ப சொல்கிறேன், இந்த லெவலுக்கு நம்ம லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக 019 தாண்டிச்சுன்னா, நல்லா சொல்கிறேன், 019 போச்சுன்னா 063 070, திரும்ப சொல்கிறேன் 063 070, அது மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா அடுத்த டார்கெட் 25,115. இது வரைக்கும் தான் நான் கொடுக்குறேன் அப் சைடில். இதுக்கு மேலே எதாவது இருந்துச்சுன்னா, இந்த லெவல்ஸ் இல்லாத ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு சப்போஸ் பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த லெவல் நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான லெவல். ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் 24 738 738 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா அடுத்தது 853. ஸோ 853க்கு கீழே ஒரு புல் பேக் எடுத்துட்டு திரும்ப இதுக்கு மேலே போச்சுன்னா 909 அண்ட் ஃபாலோட் பை 964. இது வரைக்கும் நம்மளுக்கு லெவல்ஸ் இருக்குது. ஓகே, டன். அண்ட் எனி சான்ஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் ஆச்சு, கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, டன். இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் 24,618 614 ஒரு புல் பேக். எப்போ அது 614 உடைச்சா மட்டும் உங்களுக்கு 24,466 வந்துடும், இல்லைன்னா வராது. கிளியர்? முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க, இதுக்கு கீழே போனால் மட்டும்தான் புட் சைட் போகணும். தப்பி தவறி மார்க்கெட் நீங்கள் புட் சைட் போகிற மாதிரி இதுக்கு மேலே போயிடுச்சுன்னு வைங்களேன், இம்மீடியட்டாக நான் உங்களுக்கு இதுவும் சொல்கிறேன், இம்மீடியட்டாக மார்க்கெட்டில் நீங்கள் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணணும். பொசிஷன் சின்ன ஸ்டாப் லாஸை கொடுத்து நீங்கள் இந்த பக்கம் போயிடணும். சிம்பிள், யோசிக்காதீங்க. சிம்பிளாக போயிட்டு 738 மேலே போயிட்டு இந்த டைரக்ஷன் நீங்கள் கேப்சர் பண்ணணும். சேம் இந்த அபவ் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இது கீழே வந்துருச்சுன்னா உட்காந்துட்டு மேலே போகும்னு வச்சுருக்காதீங்க. ரைட்? ஸோ கீழே வரும், ப்ளீஸ் ஸ்டாப் லாஸ் சின்ன ஸ்டாப் லாஸை கொடுத்துருங்க, டார்கெட் ரன் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஓகே, so that's all about my analysis for Nifty. And what about the Bank Nifty? Okay, done. So Bank Nifty analysis. So Bank Nifty ஓட upside zone எழுதிக்கோங்க, உங்க முன்னாடி இருக்கிற Bank Nifty 5 minute chart. So upside zone is 55 721 and 55 603. What about the down zone, which is 55 081 55 016. ஸோ மார்க்கெட்டில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு மூவ் பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ நான் இன்றைக்கி சொல்லிட்டேன் எந்த மூவ் இருக்குன்ட்டு. ஒரு பாசிட்டிவான மூவ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டில். ஸோ இந்த லெவல்ஸ்குள்ளே போச்சுன்னா மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ரைட்? ஸோ எப்படி இருக்க போகுது? ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கேப் அப் இருக்கனால இந்த ரேஞ்சில் மார்க்கெட்டில் அப்சைட் ஜோனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து வந்துச்சுன்னா கீழே 55,442 398 இந்த இடத்துல ஒரு புல் பேக். இப்போ 398 பிரேக் ஆகுதோ நம்மளோட கீழே இருக்க ஜோன் வந்துடும். டன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டில் கேப் அப் ஆச்சு, ஆனால் பட் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாகவே உங்கள் டார்கெட் 55,958 958 ஒரு புல் பேக். ஸோ 958 எப்போ கிராஸ் ஆகுதோ அப்போ 56,097 உங்கள் டார்கெட் வந்துவிடும். ஓகே, டன். பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ரேஞ்ச் கண்டினியூஸாக இருக்குது உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட்டோட ஃபஸ்ட்டு டார்கெட் விச் இஸ் 399 and 442 ஒரு புல் பேக். 442 மேலே எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ உங்களுக்கு அப்சைடு இருக்க ஜோன் வந்துடும். கிளியர்?
தென் எனி சான்ஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் எடுக்குது. மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் எடுத்து இதுக்கு கீழே இதுக்கு நம்ம பாக்ஸ் ஜோன் கீழே சஸ்டெயின் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கனால நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட ரிஸ்க்கு தான். ஸோ பியூர் அண்ட் பியூர் புட் மூவ் எப்போ கிடைக்கும்னா இந்த 861க்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும். 861 கீழே சஸ்டெயின் ஆகி பிரேக் ஆச்சுன்னு இந்த மூவ் 586 இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸுக்கு மூவ் உங்களுக்கு டவுன் சைடில் கிடைக்கும். இல்லைன்னா இல்லை. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் பாசிட்டிவ் மூவ்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். ஆல் த பெஸ்ட், டேக் கேர், பை. முக்கியமான விஷயம் நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வீக் நம்மளோட ஆன் 8 ஜூனுக்கு நம்மளோட ஆஃப்லைன் இருக்குது ஸ்டாக்குக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். அதர்வைஸ் நோ இஷ்யூஸ். நான் உங்களுக்கு டெய்லி லெவல்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ண நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், 7777993257 இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே, ஃபோன்பே என்ன பண்ணாலும் ஓகே, நோ இஷ்யூஸ். நீங்கள் இதில் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் இதில் ஷேர் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எனி குட் சேஞ்சஸ் ஐ வில் லெட் யூ நோ. ஓகே, அண்ட் லாஸ்ட் டேட் இஸ் 5th of June. ஓகே, 5th of June. Payment amount is 6,999. ஓகே, வாங்க மீட் பண்ணலாம், நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் திஸ் இஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க மார்க்கெட்டில், பட் ஐ கிவ் மணி பேக் கேரண்டி பிகாஸ் திஸ் இஸ் 1000 times, 1000 times and more than 1000 times it is being tested, back tested. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி உங்கள் கண்ணு முன்னாடியே நாங்கள் காட்ட போகிறோம். ஸோ வாங்க, வில் ஹாவ் ஃபன் அட் மைசூர். ஓகே, ஸோ that's all about my analysis. Please do comment. Okay, all the best, take care, bye bye, and happy trading. See you tomorrow with a new analysis. Till then, bye from your professor and have a good day. Bye bye.